ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறீங்க என்ன? உங்க முகத்துல எல்லாம் நிறைய வித்தியாசமான எக்ஸ்பிரஷன்ஸ். சில பேர் சிரிச்சீங்க, சில பேர் ஆச்சரியமா பார்த்தீங்க. சத்தம் இல்லாத ஒரு சின்ன சிச்சுவேஷன், ஒரு சின்ன உலகத்துல இருந்தோம் அப்படின்னா அது நம்ம மனசுக்குள்ள எவ்வளவு மாறுதல்களை கொண்டு வருது அப்படின்றதுக்காக தான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். பட் ஆஸ் யூஷுவல் நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இது சக்தி ஸ்டெபிலைசர்ஸ் அண்ட் இன்வெர்ட்டர் வழங்கும் டாக்டர் தமிழ் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. நம்ம ஷோல ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டான டாபிக்கை ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி அழகா கட் பண்ணி உங்களுக்காக சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாரமும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இந்த டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா காதுகளை பராமரிப்பது எப்படி மற்றும் காதுகளை நம்ம எப்படியெல்லாம் அபியூஸ் பண்றோன்றது தான் இந்த வாரம் டாபிக். எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னுடைய கொலீக்ஸை அறிமுகப்படுத்துறது தான். 4 பேர் இஎன்டி டாக்டர்ஸ். இவங்க 4 பேரும் ஃபர்ஸ்ட் இஸ் டாக்டர் ரவி விஸ்வநாதன், ரெண்டாவது இஸ் டாக்டர் சுந்தரி, மூணாவது டாக்டர் என்பி கார்த்திகேயன் அண்ட் நாலாவது லீனா ராஜம். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம் டாக்டர்ஸ் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. எந்த விதத்துல காதுகள் ஸ்பெஷல்? நம்ம உடம்புல கருவில் இருந்து உருவாகிறப்போ அந்த தாயோட வயிற்றில் முதல்ல ஃபங்க்ஷனிங் ஆகிற ஆகர்கள் வந்து காது. அதனால தான் சொல்லுவாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ மாமியார் மருமக சண்டை, வீட்டில் சச்சரவு எல்லாம் அந்த குழந்தை கேட்டுட்ருக்கோம். அதனால பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து சைக்கலாஜிக்கலாக ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் பிறக்குங்கிறது கூட இப்போ ரீட்ரோஸ்பெக்டிவ் ஸ்டடிஸ் சொல்லுது. ஸோ அனஸ்தீசியா கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஜெனரல் அனஸ்தீசியா கொடுக்குறப்போ கடைசியாக செயலிழந்து போகிற ஆர்கன் வந்து காது தான். அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போகிறப்போ வரைக்கும் தியேட்டரில் நடக்கிறதெல்லாம் கேட்கும். அதனால் நாங்கள் சொல்லுவோம் அனஸ்தெட்டிஸ்டும் சர்ஜனும் ஜோக் அடிக்கக்கூடாது, பேஷண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். காது வந்து ஒரு ஆர்கனில் 2 ஃபங்க்ஷன் மெயின்டைன் பண்ணலாம். ஓகே. ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கேள்வித்திறன், ஹியரிங். இன்னொன்று வந்து நிறைய பேர் தெரியாது வந்து பேலன்ஸ். நம்ம நடக்கிறது பேலன்ஸ் இஸ் ஆல்சோ மெயின்டைன் பை த உள்காது. எப்படி பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம் டாக்டர்? பேலன்சிங் ஆர்கனை பொறுத்த வரைக்கும் 2 பக்கம் உள்ள உள்காதும் வந்து கரெக்டான வேலையை செய்யும் போது தான் நம்மளால எதையுமே வந்து நேராக பார்க்கவும், நம்மளால வந்து நேராக நடக்கிறது முதற்கொண்டு மற்ற எல்லா வேலைகளையும் பண்ணக்கூடியதுக்கு அது கண்டிப்பா 2 உள்காதும் ரொம்ப முக்கியம். இப்போ காது வந்து பொதுவா நான் எப்படி சிம்பிளா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காது வந்து நீங்க இப்படி சாஞ்சாலும் நேரா இருக்குன்னு சொல்றது காது தான், இப்படி சாஞ்சாலும் நீங்க நேரா இருக்குன்னு சொல்றது உங்க காது தான். ஆக்சுவலா மூளைக்கு வந்து ஒரு சிக்னல் அனுப்பி உன் உடம்பு இந்த பக்கத்துல சாஞ்சிருக்கு, நேரா இருக்குன்னு சொல்றது காது தான். இப்போ காது அடைச்சுது அப்படின்னு வச்சுக்கோமே, காது அடைச்சா இந்த பேலன்ஸ் பாதிக்குமா? எப்படி பாதிக்கும் பேலன்ஸ்? நம்ம உடம்பு வந்து 2 கூறாக பிரிஞ்சிருக்கு, ரைட் அண்ட் லெஃப்ட். ஸோ ரைட் இயர் பேலன்ஸஸ் லெஃப்ட். இவர் இப்படி திரும்புகிறப்போ இதிலிருந்து பல சிக்னல்ஸை வந்து இது காம்பன்சேட் பண்ணுது, இப்படி திருப்புறப்போ அது காம்பன்சேட் பண்ணுது. இப்போ ஒரு காது அடைச்சிருந்தா இப்படி திருப்பினார்னா டப்புன்னு கீழே விழுந்துருவார். அதுதான் பிரெயினுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பார்ட்டிகல்ஸ் தான் வந்து அதை வந்து சிக்னல்ஸ் அனுப்புது. அந்த சிக்னல்ஸ் வந்து கரெக்டாக பொசிஷன் அந்த இடத்துல இருந்து வேற ஒரு பொசிஷனுக்கு போகும்போது ராங் இன்ஃபர்மேஷன் கண்ணுக்கும் உடம்புக்கும் ராங் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருது. ஸோ அந்த நரம்பு வந்து சிக்னல்ஸை அனுப்பாதப்போ தான் வந்து அவங்களுக்கு அது காது கேட்கலங்கிற ஒரு சென்சேஷனை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ மூளைக்கு ஒரு தடுமாற்றத்தை கொடுக்குது. காதுகள் வந்து ஒரு பறவைக்கு இருக்க சிறகுகள் மாதிரி. இந்த 2 சிறகுகளும் நீங்க பறக்கிறப்ப எப்படி ஒரு பறவை தடுமாறாம நேரா பறந்து போதும், அதே மாதிரி ஒரு மனுஷன் நடக்கிறதுக்கும் உட்கார இடத்துல எழுந்துக்கிறதுக்கும் பல வகையில காதுகள் ரொம்ப அழகா ஒரு தராசு மாதிரி உங்களை பேலன்ஸ் பண்ண வைக்கிறது அந்த காது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம காதை வந்து அசைக்க முடியாது. ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஆடு மாடுகள் அசைகிற மாதிரி நம்ம காதை வந்து நம்ம அசைக்க முடியாது. பட் அது ஒரு முக்கியமான ஒரு அறிவியல், ஒரு வேப்புத்தகு ஒரு விஷயம். இப்போ ஆடியன்ஸ் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், காதுகளை நீங்க எப்படி எல்லாம் சுத்தம் பண்றீங்க? பட்ஸ் வச்சு சுத்தம் பண்ணுங்க. பட்ஸ் காட்டுங்க சார், நல்லா க்ளீன் பண்ணுங்க. அவ்வளோ டீப்பா உள்ள ஃபுல்லா போட்டுட்டீங்களா? எவ்வளவு போட்டீங்க காட்டுங்க. சுத்துறப்ப எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங் கொஞ்சம் சொல்லுங்களேன். சுத்துறப்ப கொஞ்சம் சுகமா இருக்கும். வேற எப்படி எல்லாம் காதை க்ளீன் பண்றீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். பேனா வச்சு காது க்ளீன் பண்றீங்க. எனக்கு கூசுது நீங்க காது க்ளீன் பண்றது ஆக்சுவலா. ஓகே, வேற எப்படி எல்லாம் க்ளீன் பண்றீங்க? 2 வீலர் கீயை வச்சு க்ளீன் பண்ணுவேன். அது ரொம்ப எஃபெக்டிவ், ரொம்ப டேஞ்சர்னாங்க. அதுல இருந்து பட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, 2 வீலர் கீ